அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியார் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் கொண்டு வரப்படுவார். அவருடைய அமல்கள் பரிசோதிக்கப்படும். அவருடைய அமலுல் பட்டோலையில் எந்த நன்மையும் இருக்காது, எல்லாம் தீயதாக இருக்கும். அவர் நரகத்துக்கென்று தகுதியாக்கப்பட்டு நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படுவார். நடுநடுங்கியவராக கொண்டு செல்லப்படுவார். அல்லாஹ் சொல்வான், மலக்குகளே, என்னுடைய அடியாரை நிறுத்துங்கள், அவருடைய பட்டோலையை திரும்பவும் சோதித்து பாருங்கள், ஏதேனும் நன்மை இருக்கிறதா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். திரும்பவும் சோதித்து பார்த்துவிட்டு நம் மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அவருடைய பட்டோலையில் அவருடைய அந்த ஏட்டில் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்வான், அவருக்குரிய அமல் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் அவர் தூக்கத்திலிருந்து விழித்தார், என்னை திக்ர் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். தூக்கம் அவரை மிகைத்து விட்டது, அவர் தூங்கிவிட்டார். என்னை திக்ர் செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்காக நான் அவரை மன்னித்து விட்டேன், அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தம்பியுல் காஃபிர் என்ற கிதாபில் அல்லாமா சமர்கந்தி ரஹ்மஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். துர்ரத்துன் நாசிஹின் என்ற கிதாபிலும் 162ஆம் பக்கத்தில் அல்லாமா உஸ்மான் இப்னு ஹசன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை அதிகம் அதிகம் திக்ர் செய்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.